love the way my body's moving to the beat. I love the way you're slowly getting close to me. I love the way my body's moving to the beat. I love the way you're slowly getting close to me. I love the way my body's moving to the beat. I love the way you're slowly getting close to me. ஹாய் மக்களே, வெல்கம் டு வெபாஸ் வானவில். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா கூப்பர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம ஊர்லலாம் திராட்சை தோட்டம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, காஷ்மீர் போனால் ஆப்பிள் தோட்டம். இங்கேயும் இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் ப்ளூபெரி, இந்த மாதிரி பெரிஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது நம்ம பெரிஸை பார்க்க தான் போக போகிறோம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு 3 வழி தாங்க. ஒன்று டாக்ஸி பிடிச்சி வரணும், இல்லை பஸ் பிடிச்சி போகணும், இல்லைனா நடந்தே போகணும். பஸ்ஸு ரொம்ப ரேராக ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. நம்மளால் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் இந்த டாக்ஸி தான். பேசிக்கலி அமேசான்பெரி. இவங்க தோட்டத்தில் இருக்கிற பெரிஸை வச்சு இங்கே ஜாம்லாம் வச்சுருக்குறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம இங்கே ஃபார்ம்லேருந்து பறிச்சுட்டு போய் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ஜாம் செய்ய போகிறோம். உள்ளே நுழையும் போதே ஒரு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. குழந்தைங்களோட போகிற ஃபேமிலிஸ்க்கு இது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அங்கே பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு இடம்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் அங்கே இருந்தது. அங்கேருந்து இந்த பக்கம் உள்ளே போனான்னா ஃபார்ம். நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலான்ற டைமில் ஒரு பெரிய ஷாக்கு. அங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க. எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே நாங்கள் உள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் கூஸ்பெரியை பார்க்குறேன். இந்த செடி ஒரே முள்ளு முள்ளாக இருக்குது. இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் செயின்ஸ்பெரியில் ஒரு தடவை கூட நாங்கள் பார்த்ததில்ல. க்ரீமை வந்து அந்த ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. உள்ளே சாப்பிடும்போது மேலே தோல் இருக்குது, தோலுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி இருக்குது. அது நல்ல ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி அது கடிச்சா எப்படி ஒரு டேஸ்ட் வரும், அப்படி ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி நம்ம ஊருக்காரங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பச்சைனாலே காயின்னு நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கான்னு தெரியல. நசுகின ஃப்ரூட் எங்கே இங்கே பாருங்கள், உள்ளே எப்படியே காட்டுற பாருங்க. சீதாப்பழம் மாதிரி இல்லை. எனக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம விவசாயிங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகுது இல்லையா. ஒரு நடுவில் ஒரு மாட்ரேட்டர் வச்சு அங்கேருந்து இவங்களை அங்கே போய் அது நடுவில் கைமாற்றி விட்றனால அவங்களுக்கு நிறையா லாஸ் ஆகுது விவசாயிங்களுக்கு. ஏன் தோட்டத்துக்குள்ளேயே பறிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு டூரிசம் மாதிரி வச்சு அதை வெளில போர்டு வச்சு உள்ளே வந்து பறிச்சுட்டு போகலாம், அதுக்கு இவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி விற்றா ஏன் டேரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கே வந்து அந்த பணம் வராது? இங்கே சாப்பிட்றது எல்லாம் ஃப்ரீ, நாங்கள் வெளியில் போட்டு பில் போடுறதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது இப்போ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் பெருசாக வரும். மொத்தம் இது எவ்வளோ பெரிய ஃபார்ம்னு பார்த்தா 6 ஏக்கர்னு போட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆப்பிளுக்குன்னு தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி. ஸோ எதுவுமே வெளியில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிடுறாங்க போல இருக்கு. உள்ளே நல்லா ரெட்டாக சூப்பராக இருக்குது. உள்ள பூச்சி இருக்கீங்க. இது பாருங்க. விழுந்துச்சு. வாய்ப்பே இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். இது உள்ள இப்போதான் பூச்சி வெளில வந்துச்சு. கீழே பூச்சி விழுந்துச்சு இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இது உள்ள பூச்செல்லாம் இருக்கு. அதில் இருக்கா பூச்சி? இல்லை இல்லைன்னா கொடுங்க சாப்பிட்றேன். ரெட்டாக பெருசாக இருக்கு.
சன்ஃப்ளவர் வந்து இதோட ஸ்பெஷல் என்னென்னா எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அந்த பக்கம் திரும்பும். இந்த ஸ்காட்லாண்டில் இது வரைக்கும் நான் சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னு சரியாக பார்த்ததில்லை, ஏன்னா எங்கேயுமே தெரியாது. அது அங்கே தான் பார்க்குது, இது இந்த பக்கம் தான் பார்க்குது. ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, அதுங்களுக்கே தெரியல எங்கே இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம். அது வந்து பார்லியா? அது பார்லி. இது வந்து இந்த பக்கம் சன்ஃப்ளவரு, இங்கே ஒன்ஸ் அகெயின் பம்கின்னு. இதுக்குள்ளே தான் ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்து பார்த்தேன். இங்கே கம்பி மட்டும்தான் இருக்குது. உள்ளே போகணுமோ? நம்ம ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு வீட்லேயே எப்படி ஸ்ட்ராபெரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு நம்ம வீட்டில் ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணி ரெடி. பால் எனக்கு தயவு செஞ்சு விட்டு விழுந்து போயிட போறேன். என்ன எங்கேயா விட போடுறாங்க? ஏய் விட்டுடா ப்ளீஸ் என்ன பண்ற?